மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் வயசானவங்கள டார்கெட் பண்ணி ஒரு கேங் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு செய்தி அதிகமாக வருது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலையும் பரமத்திவேலாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் கோயம்புத்தூரை சுற்றி, ஈரோடை சுற்றி நிறைய பேர் வந்து வயசானவங்கள டார்கெட் பண்ணி இந்த கொலை பண்ணுற கேங்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த திருட்டு நகைகளை திருட்டு பண்ணக்கூடிய கேங்கும் நிறையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த கேங் எப்படி முதல்ல செயல்படும்? அதாவது குற்றவாளிகளில் பல வகைகள் இருக்காங்க. அதில் டெக்காய்டீஸ்னு பேர் இருக்குது. டெக்காய்டின்னு பேர், ராபரி டெக்காய்டின்னு ரெண்டு வகை இருக்குது. அந்த ராபரஸ் டெக்காய்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனிமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள குறி வைப்பாங்க. அது வந்து இப்போ உங்களுக்கு அது வயசானவங்களாக தெரியும். அவங்க யார் இது பண்ணுவாங்கன்னா, வீட்டில் நகை யார் போட்டிருக்கா, பணம் யார்கிட்ட அதிகம் புழங்குது, அவங்க குடும்பத்தோடு இருக்காங்களா, தனியாக இருக்காங்களா, யார் யாரோடு இருக்காங்கங்கிறத பார்த்து அவங்க குறி வைக்கிறது அவங்க வச்சுருக்கிற நகையையும் அவங்க வச்சுருக்கிற பணத்தையும் தான். அவங்க வயசானவங்க சின்னவங்கிறதுலாம் இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ ஒரு தடவை கொலை செய்யப்பட்டார் 2001. ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ குறி வைக்கப்பட்டார். அவர் வயசானவர் இல்லை. ஆனால் நகர்ப்புறங்களின் இதில் அவுட்ஸ்கர்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, நகர்ப்புறத்தை தாண்டி உள்ள இது, அந்த நகர்ப்புறத்தின் அவுட்ஸ்கர்ட்ஸில் பெரிய வசதியான வீடு கட்டி குடியிருந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நிறைய நகை போட்டிருந்தாங்க. உடனே ராஜஸ்தான் ராபர்ஸ் வந்து அங்கேருந்து ஆள் அனுப்பி யார் யார் வசதியாக இருக்கான்னு இது பண்ணி விசாரித்து அறிக்கை அனுப்புவாங்க. இவங்க குற்றவாளிகளுக்கு வந்து ஸ்பைஸ் இருப்பான். அந்த ஸ்பை வந்து அந்த ஏரியாவில் போட்டுருவான். அவன் அந்த ஏரியாவில் வந்து ஒரு 2 மாதம் குடியிருப்பான். குடியிருந்து இந்த மாதிரி வீடுகள் தனியாக இருக்குது, யார் யார் இருக்கா, நகைகள் இருக்கா, பணம் இருக்கா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணோன்னே நேராக வந்து அடித்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அன்றைக்கி கொலை செய்யப்பட்ட இவர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக எம்எல்ஏ வயசானவங்க இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த வயசானவங்க பண்ணை வீடுகளில் தனிமையில் கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க கழுத்தில் நகை போட்டிருக்காங்க. பணம் அதிகம் ஆகுதுன்னா அங்கே சுற்றி இருக்கக்கூடியவனே குற்றவாளியாக மாறுவான். இவங்கள கொலை பண்ணால் நமக்கு கிடையாது. அவங்களுடைய நோக்கம் கொலை பண்ணணும் அல்லது வந்து அந்த திருட்டை நம்ம நகைகள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இருக்குமா, இல்லை ரெண்டுக்காகவும் அவங்க வராங்க? அதாவது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிந்த ஆளுகளாக இருந்தாங்கன்னு வைங்க, அவன் கொலையும் பண்ணிவிட்டு நகையும் தூக்கிட்டு போயிடுவான். தெரியாத புது ஆளாக வந்தான்னு வைங்க, அவன் அடிச்சுட்டு மட்டும் தூக்கிட்டு போவான். நீங்கள் இப்போ கொலை பண்ண ஒரு வாட்டர் போடுறான், அவனே போய் கொலை பண்ணுறான்னு, அவனே போய் திருட போகிறான்னா அவன் கொலை பண்ணிடுவான். இந்த கேபிள் இதுக்கு வராங்க, அவனே, ஏன்னா அவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு இவன் தெரியும்ல, ஒருவேளை அவன் அடிக்கிறான், நாளைக்கு பழைச்சிருந்து கேபிள்காரன் தான் வந்தான், வாட்டர் போடுறவன் தான் வந்தான்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்போ கொலை நடந்துட்டாலே என்ன அர்த்தம்னா, கொலை செய்யப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சவன் அப்போ தான் கொலை பண்ணுவான். இல்லைன்னா அடித்து மண்டையில் அடிச்சுட்டு பறிச்சுட்டு போயிடுவான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் தனிமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே அவன் நகை இருக்குன்னா அதை பறிக்கணும் அப்போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்படித்தான் இந்த குற்றங்கள் நடக்குதே ஒழிய, நீங்கள் நினைக்கிறபடி வெறும் ஃபார்ம் ஹவுஸுங்களா, தோட்ட வீடுகளாக பார்த்து இல்லை வயசானவங்களாக குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இப்போ அதே ஃபார்ம் ஹவுஸில் இளம் வயது 2 பேரை நீங்கள் அங்கே வைங்க, இளம் தம்பதிகளை நிறைய நகை போட வைங்க, பணம் புழக்கம் இருக்க வைங்க. அவங்களுக்கு 2 பேர் மட்டும் இருக்காங்கன்னா கொலை பண்ணிடுவான். தெரிஞ்சவனா இருந்தால் கொலை பண்ணிவிட்டு நகையை தூக்கிடுவான். அவனுடைய குறி நகையும் பணமும் அவர்களுடைய தனிமையை வந்து பயன்படுத்திக்குவான ஒழிய, வயசானவங்க அப்படிங்கிற இதெல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறது அவங்களுக்கு கிடையாது. எல்லா கொள்ளையர்களுமே அப்படி தான். நம்ம இதிலே பல கொள்ளையர்கள் இருக்காங்க. வெளி மாநிலத்திலேருந்து வந்த, ஆந்திராவிலிருந்து வந்த டெக்காய்டீஸ் வந்து ஸ்டூவர்ட்புரம்ங்கிற இடத்துலேருந்து 80களில் வந்து நம்ம அவுட்ஸ்கர்ட்ஸ், சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ்லாம் இது மாதிரி கொள்ளைகளை நிறைய பேர் நடத்தினாங்க. ஸோ அவங்களுடைய குறி இதுதான், பணமும் நகையும். அதுதான். அதனால் அப்படித்தான் இந்த கொலையும் இது நடக்கல. இந்த மாதிரி கொலைகள்லாம் வந்து இப்போ எப்படி, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறது? இதை தான் முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ சரியான காவல் அதிகாரிகளை நீங்கள் போடணும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் புது ஆளுங்க வந்துட்டாங்க. பழைய ஆளுங்கள்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. பெரிய தப்பு காவல்துறையில் என்ன நடந்துருச்சு தெரியுமா? அனுபவமிக்க ரிட்டையரான காவலர்களை பூரா புதிதாக வந்த ஜெனரேஷனுக்கு அவன் சொல்லிக் கொடுக்காமே போயிட்டான். அதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம்.
என்ன நான் நல்லவன் இல்லை, திறமையானவன், அனுபவஸ்தன்லாம் வெளியில் போய்கிட்டு இருக்கான், புது ஆள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த அனுபவஸ்தனை வச்சு இவனுக்கு வந்து ரிட்டையர் ஆனவன் 58 வயசுலேயே விடக்கூடாது. நீங்கள் ஒரு 4-5 வருஷம் அவனுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீ புதுசாக வந்தவனெல்லாம் ட்ரெயின் பண்ணுன்னு விட்டுருவாங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையவே கிடையாது. அதில் நிறைய எங்களுக்கு தெரிஞ்சு வெட்டரன்லாம் இருக்கான். நீங்கள் ஹெட் கான்ஸ்டபிளை ஏட்டையான்னு சொல்லுவாங்க. அவன்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியுமா? அவனுடைய அனுபவம். அந்த அனுபவத்தை புது தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு வரல. காவல்துறை இந்த அளவுக்கு இது பண்ணது காரணம் அதிகாரிகளே எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு பழைய குற்றங்களை பற்றி தெரியும்? எத்தனை பழைய அது போயவே எல்லாம் என்ன பண்ணிடுவான், கீழ்மட்டது இன்ஸ்பெக்டர் வராங்க, அவன் தான் ஃபீல்டு ஆஃபீஸர், ஆள் நடந்தால் இவன் தாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அந்தளவுக்கு இது இருக்கும். ரெண்டாவது, அவன் ஆளுங்களை பிடிக்க போகிறதெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு எல்லாம் போவான். பிளாட்ஃபார்மில் போய் படுத்து கிடமா மாறு வேஷத்தில், உள்ளேயே வந்து அக்யூஸ்டு உங்கள் உள்ளேயே போயிட்டு வருவான். டெக்காய்ட்ஸ் எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவான். ஸ்டூவர்ட் பிரமல்லாம் உள்ளே போனாங்க நம்ம ஆளுங்க ஆந்திராவில், உள்ளே போய் சுற்றிக்கிட்டு வந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ராஜஸ்தானில் போகும்போது அந்த ராஜஸ்தான் கிராமத்து உள்ளேயே போனாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் கூட ஒருத்தர் சுட்டுட்டாங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாடு போலீஸ்லேருந்து ராஜஸ்தான் போனவங்களை நம்ம ஆளுங்களே தவறுதலாக சுட்டுட்டாங்க. அவங்கெல்லாம் டெக்காய்டி கேங்கு இருக்கிற ஊருக்கே போனாங்க. அப்படி இருந்த வெட்டரன் போலீஸ்காரங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து இருக்கிற புதுவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. சரியான அனுபவத்தை கொடுக்க இவங்க தவறிட்டாங்க. உயர் அதிகாரிகளுக்கே பல பேருக்கு இந்த மாதிரி கிரைமில் நாலேஜே கிடையாது. லாண்ட் ஆர்டர் வேணால் சுடுவாங்க, போய் சமாளிப்பாங்க. கிரைம் நாலேஜ் ரொம்ப முக்கியம். கிரைம் தான் உண்மையான போலீஸில் வந்து ஃபஸ்ட்டு கிரைமில் தான் முக்கியம். ரெண்டாவது உளவுத்துறை, அது முக்கியம். லாண்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் தான். இவங்கெல்லாம் பிரெயினாக செயல்படுவாங்க. இப்போ வீரப்பன் இருக்கான், வீரப்பனை நீங்கள் பிடிச்சது வந்து லாண்ட் ஆர்டர் கிடையாது, இதுதான் உளவுத்துறை தான். உளவுத்துறையை வச்சு அதிகாரிகளை உள்ளே கொண்டு அந்த விஜயகுமார் வந்த உடனே உளவுத்துறையை உள்ளே போட்டார். அவன் ரகசியமாக வீரப்பனுடைய மூமெண்ட்டு, வீரப்பனுக்கு வேண்டிய ஆள், இதெல்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி தான் பிடிச்சாங்க. அதனால் காவல்துறையில் வந்து பிரெயின் உள்ளவங்க வந்து உளவுத்துறை ஃபஸ்ட்டு, கிரைமை பிடிக்கிறதுல நல்ல அனுபவம் உள்ளவங்க, இதெல்லாம் நம்ம வளர்க்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் இப்போ வர்றவங்களால் எதுவும் சட்டக்குழுவில் கூப்பிட்டு சுட்டுறாங்க. அரசியல்வாதியை இப்போ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இல்லை, அதான் நிறைய என்கவுண்டர்லாம் கூட இப்போ நிறைய என்கவுண்டர் வரணுங்க. என்கவுண்டர் கான்செப்டே இவங்களுக்கு தெரியாதுங்க. என்கவுண்டர் வந்து நாட்டுக்கு தேவை, ஆனால் என்கவுண்டரை அதிகமாகவும் விடக்கூடாது. இது வந்து ஒரு முதலமைச்சர் கண்காணிக்கணும். அதிகாரிகளுக்கு அது தெரியல. மிக மோசமான குற்றவாளிகள் இருப்பான், கூலிப்படையே இருப்பான். அவன் வந்து 5 லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு ஆளை கொலை பண்ணிடுவான். அவனில் 2 பேர் என்கவுண்டர் போட்டால் ஓடிடுவான் கூலி. அப்போ அந்த இதுக்கு என்கவுண்டர் தேவை. ஆனால் ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான், அவனுக்கு கொலையை பற்றிய ரகசியம் எல்லாமே தெரியும். அப்போ அவனை போய் சுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு என்கவுண்டர் கான்செப்டே தெரியல. உங்கள் யாருக்குமே என்கவுண்டர் கான்செப்ட் அந்த இடத்துல தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வருதோ. எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. ஈவன் உயர் அதிகாரிகள் ஐபிஎஸ்ஸுக்கே ட்ரைனிங்கே இல்லை, யாருக்கும் இதே தெரியலங்கிறது தான். உளவு பிரிவு அப்போ இருந்த உளவு பிரிவு எப்படி செயல்பட்டுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற உளவு பிரிவு எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு இருக்கிற உளவு பிரிவில் மோகன்தாஸ் இருந்தார், எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பார். திறமையா ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருந்ததே அவர் தான். ஆட்சி கொண்டு வருதுன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த எப்படின்னா, உளவு பிரிவில் இருக்கான்னா யார் சிறந்த உளவு பிரிவு அதிகாரி தெரியுமா? எல்லா கட்சியிலையும் ஸ்பை வச்சுருப்பாங்க. மோகன்தாஸ் இருக்காருன்னா திமுகவில் அவருக்கு ஸ்பை உண்டு. கருணாநிதி அவர்களுக்கு நெருங்கிய வலதுகரமாக இருந்தவர்கள்லாம் அவங்க ஸ்பையாக வச்சுருந்தாங்க. அது எப்படி எடுப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்பை அந்த கருணாநிதிக்கு நெருக்கமாக வலதுகரமாக இருந்தவங்களுக்குமே எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சில போலீஸ் அப்ளிகேஷன் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஃபோன் அடிப்பாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு. அப்போ மோகன்தாஸ் என்ன சொல்லிடுவார், நான் பேச சொன்னேன்னு என்கிட்ட சொல்லு. அவங்க இவர்கிட்ட பேசுவாங்க, ஐயா அந்த மாதிரி முடிச்சு அவ்வளோதானே முடிச்சு தந்துடுறேன். 2 தடவை முடிச்சு கொடுத்துட்டு 3ஆவது தடவை நீங்கள் எனக்கு ஒரு அப்ளிகேஷன் செய்யணும், அங்கே இருக்கிற ரகசியங்கள் நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்படி உருவாக்குவாங்க. இதுதான் ஸ்பை. இன்றைக்கி இருக்கிற இன்டெலிஜென்ஸ் யாராச்சும் இதை செய்கிறாங்களான்னு கேளுங்க. இவங்களுக்கு எல்லா கட்சியிலும் ஸ்பை இருக்கான்னு கேளுங்க. அவ்வளவு ஸ்பையை வச்சுருந்தார் மோகன்தாஸ். அவங்க தான் உண்மையான ஒரு உளவுத்துறை அதிகாரி. ஸோ அப்போ தானே நீங்கள் நியூஸ் எடுக்க முடியும். இப்போ இருக்கிற உளவுத்துறை வந்து அங்கேயே போய் நின்றுக்கிட்டு இருப்பான். மந்திரிகளை வேவு பார்ப்பார் எம்ஜிஆர். உளவு பிரிவில் இருந்து இங்கே போட்டுருவான். அவன் வாசலில் நிற்பான், மந்திரி வாசலில். எப்படி நிற்பான் தெரியுமா? போலீஸ்காரனை நிற்க மாட்டான். ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, ஒரு இதை கட்டிக்கிட்டு, ஒரு பையை வச்சுக்கிட்டு நிற்பான். என்ன கேட்டால் மந்திரியை பார்க்க வந்தோம்மா. ஆனால் மந்திரியை பார்க்க மாட்டான். மந்திரியை பார்க்க எவன் வரான், எவன் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. மந்திரிகளை கேட்டாருப்பா,
இதை கேட்டாருப்பா கொடுத்துட்டியா, இதை பூரா சேகரிப்பான். அவன் தான் உளவு பிரிவு. அப்படி சேகரித்த அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ யார் இருக்கா? நான் அடித்து சொல்கிறேன். லாண்ட் ஆர்டர் எடுங்க, உளவு பிரிவு எடுங்க, கிரைமில் எடுங்க, எந்த அதிகாரி இவ்வளவு அனுபவம் உள்ளவர் இருக்காங்கன்னு. அப்போ அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் அனுபவத்தை வாங்க மறந்துட்டீங்க. அவங்ககிட்டருந்து நீங்கள் பயிற்சி எடுக்க இதாகிட்டீங்க. கீழ்மட்டத்து வரை கெட்டுப்போச்சு. திறமை இல்லாத அதுக்கு காரணம் அருமையான அனுபவத்தெல்லாம் நீங்கள் பகிர்ந்துருக்கணும். அவங்கள வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இப்போ கூட இன்னும் கொஞ்சம் சில பேர் இருக்கான். இப்போ 70 வயசானவன் 75 வயசானவன் போலீஸில் தான் இருந்தவன் இருக்கான். அவனெல்லாம் கூப்பிடுங்க போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னா கொஞ்சம் உடல் நலத்தோடு இருக்கான்ல, ட்ரைனிங் எடுக்க வைங்க. அவன் குற்றத்தை எப்படி கண்டுபிடிச்சான், இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கிற. அதனால் திறமையின்மைக்கு அதிகாரிகள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு போதிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாதது. இதனாலையும் ஒன்று, அரசியல்வாதியாச்சும் அனுபவஸ்தனாக இருக்கணும்ல, அரசியல்வாதி திறமையானவனாக இருக்கணும்ல. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவங்க தான் ஆளுன்னு இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு அவங்கள போட்டிங்கன்னா நீங்கள் தூங்கலாம். அந்த இதில் தப்பே நடக்காது. அவன் திறமையில் அவன் தூங்க மாட்டான். கமிஷனர் தூங்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், 10 மணிக்கு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தூங்க போனீங்கன்னா நீங்கள் கமிஷனர் கிடையாது. 2 மணியா 3 மணியா நீங்கள் ரெடியாக இருக்கணும். 3 மணிக்கு உங்களுக்கு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் வந்தால் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் 10 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், வாட்ஸ்அப் எடுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். முன்னாடி இருந்தாங்க. இப்போ திரிபாதி இருந்தாங்க. திரிபாதி நீங்கள் வாட்ஸ்அப் கமிஷனராக இருந்தார், டிஜிபியாக இருந்தார். 1 மணி 2 மணிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உடனே திருப்பி பதில் அனுப்புவார். விஸ்வநாதன் இருந்தார்ல கமிஷனராக, எத்தனை மணிக்கு நீங்கள் ஃபோன் அடித்தாலும் எடுப்பார். இதுதான் அதிகாரிகளின் திறமை. அந்த திறமை இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகிட்ட இருக்கா? அதே இது ஜார்ஜ்னு வந்தார், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் கமிஷனர். அவர் வந்தவுடனே என்ன பண்ணார், 8வது மாடி பூரா எனக்கு எல்லோரும் வெளியில் போங்கன்ட்டார். ஒரு ராஜா மாதிரி ஒரு இதில் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் எதை கொடுத்தாலும் உடனே நடக்காது. ஒர்க்கில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் பேரையே ஏன் சொல்லி தைரியமாக சொல்கிறேன், திறமை மொழிகி போச்சு. இப்போ வர அதிகாரிகளிடம் தன்னுடைய பந்தாவை தான் எதிர்பார்க்குறாங்க. தனக்கு ஒரு ராஜா மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஸ்பாட்டில் போய் நிற்கிறவன் தான் உண்மையான கமிஷன். பொன்மாணிக்கவல் இருக்கார். 2 மணி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் போய் நிற்பார். 3 மணிக்கு டிராஃபிக் ரோடில் நிற்பார். பொன்மாணிக்கவருக்கு நைட்டு 3 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஹலோன்னு எடுப்பார். எஸ்பியாக இருக்கும்போது, எங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் எஸ்பியாக இருக்கும்போது அவன் சொல்லுவான், ஐயா பல்லாவரம் அந்த திருநீர்மலை மலையில் கலாச்சாரம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்படியா அப்படின்ட்டு டிரைவரை கூப்பிட்டுட்டு இவரே ஜீப் எடுத்துகிட்டு போவார். அவன் தான் உண்மையான ஆஃபீஸர். இந்த மாதிரி 2 மணி 3 மணிக்கு கூட பணியை செய்பவன் தான் உண்மையான காவல்துறை அதிகாரி. எத்தனை பேர் இன்றைக்கி அப்படி இருக்கீங்க காமிங்க. நான் ஒருத்தர் பேரை சொல்கிறேன்ல, இதே மாதிரி பல பேர் சொல்லுவோம். நீங்கள் எல்லாம் முதல்ல காவல்துறையும், நீங்கள் அந்தளவுக்கு காவல்துறைங்கிறது யூனிஃபார்மை போட்டுட்டு ஒரு அதிகாரத்தோடு இருக்கிற துறை இல்லை, மக்களை காக்கக்கூடிய துறை. உங்களுக்கு பொறுப்பு அதிகம். உங்களுக்கு இது இறைவன் கொடுத்த இது. மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும், உங்கள் மூலம் நன்மை நடக்கணுங்கிறதுக்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்த பதவி. அதை நினச்சி எத்தனை பேர், அதை வச்சு எத்தனை பேர் இது செய்கிறீங்க. அரசியல்வாதியை காப்பாற்றி விடணும், அவன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், பதவியை தக்க வச்சுக்கிட்டோன்னு செஞ்சீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள்லாம் காணாமல் போய் விடுவீர்கள். அதுதான் நம்ம நாட்டுடைய துரதிர்ஷ்டம். நல்ல முதலமைச்சர்கள், விவரமான முதலமைச்சர்கள் வரலை. மனசாட்சி உள்ள முதலமைச்சர் வந்தாலே போதும். காவல்துறை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்ச முதலமைச்சர் வரணும். அப்போ இவங்கெல்லாம் ஆடவே முடியாது, இது பண்ணி அடிச்சிடலாம். அதுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.